Hello friends, 8th standard இங்கிலீஷ்கான செகண்ட் மிட்டம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி நான் தமிழுக்கு அப்டேட் பண்ண கொஸ்டின்ஸ் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் அதே கொஸ்டின் பேப்பரே வந்ததுன்னு எல்லாரும் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த இங்கிலீஷ் கொஸ்டினும் உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய பேராகிராஃப், கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கேள்வி பதில், இதில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் படித்தாலே போதும். ஆனால் கிராமர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்டு உங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த 2 பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5லேருந்து கொஸ்டின் நம்பர் 7 வரைக்கும் உங்களுக்கு பார்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கிளிப்டு வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க, பிளண்டட் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அடுத்தது இடியம்ஸ் கேட்டிருக்காங்க. இது 3மே புக் பேக் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 8லேருந்து கொஸ்டின் நம்பர் 10 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கிராமர் பார்ட். இது எல்லாமே புக் பேக் தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதா ஸ்பெஷல். 13 ஒன் வேர்டு கேட்டிருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா கொஸ்டின் நம்பர் 14லேருந்து கொஸ்டின் நம்பர் 17 வரைக்கும் உங்களுக்கு 3 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு ப்ரோஸ்லேருந்து 4 2 மார்க் கேட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடியது மட்டுமே போதுமா அப்படின்னம்னா வாட் இஸ் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் கம்பல்சரி கொஸ்டின். அதேமாதிரி கொஸ்டின் நம்பர் 15ல் இருக்கக்கூடிய வாட் இஸ் த நேம் ஆஃப் ஆத்தர் பிரதர், அது எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா மொத்தமே ஒரு சாப்டர்னு சொல்லும்போது இவ்வளோ தான் கொஸ்டின் இருக்குது. ஏன்னா இதை தான் அவங்க கேட்டாங்கன்னு வேறு வழி இல்லை. அதனால் இதில் இருக்கக்கூடிய பேராகிராஃப், அதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் படித்தாலே நீங்கள் ப்ரோஸில் இருக்கக்கூடிய 3 2 மார்க், ஒரு பேராகிராஃப் 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 18 and 19ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. when he raw back அப்படிங்கிறதும், அடுத்து spend his afternoon அப்படிங்கிறதும், இந்த 2 பேராகிராஃப் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால 2யுமே படிங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு பேராகிராஃப் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து போயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு 3 மார்க் கொஸ்டின். அந்த 3 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடியது கேட்பாங்களா அப்படின்னம்னா கண்டிப்பாக வேறு லைன் கொடுத்து தான் உங்களுக்கு கேட்பாங்க, அதை விட்டுறலாம். அதுக்கு கீழே மெமரி போயமை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய மெமரி போயம் மட்டுமே உங்களுக்கு போதுமானது. அதுமாரி திங் ஆஃப் பியூட்டி பேராகிராஃப் கொஸ்டின் நம்பர் 21ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த பேராகிராஃப் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சப்ளிமெண்ட்ரி அண்ட் லெட்டர் ரைட்டிங், புரியுங்களா, லெட்டர் ரைட்டிங் பதில் இதில் நோட்டீஸ் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. அந்த நோட்டீஸ் ரைட்டிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 50 மார்க்குன்னு சொல்லும்போது அந்த 50 மார்க் இவ்வளோ தான் கொஸ்டின் கேட்க முடியும். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னம்னா உங்களுக்கு இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ பப்ளிக் எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் நம்முடைய சேனலில் தொடர்ச்சி அப்டேட் பண்ணுவேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.